வணக்கம், நான் உங்கள் சிவில் இன்ஜினியர் ராமன் ராஜேஷ். இன்றைக்கி நம்ம கர்நாடகாவில் அர்ப்பநல்லிங்கிற ஊரில் இருக்கிறோம். இங்கே வந்து ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க. நான் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ஏரியாவில் பார்க்காததாக பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு அட்வான்ஸாக என்னென்னா, இப்போ ரெட் பிரிக்கை தாண்டி நம்மளுக்கு வந்து இன்றைக்கி ஃப்ளேயாஸு தான் இன்றைக்கி போகிறோம். அந்த மாதிரி நிறைய அட்வான்ஸாக வந்துருச்சு. இன்டர்லாக்கிங் இதெல்லாம் அட்வான்ஸாக வந்தாலும் இதை தாண்டி நம்ம பழைய முன்னோர்கள் காலத்தில் மன்னர்கள் கட்டின மாதிரி ஒரு கல், அதாவது மண்ணும் கல்லும் சேர்ந்தவரதை கட் பண்ணி ஒரு ஸ்டோனு, இந்த ஸ்டோனுக்கு பேர் வந்து லேட்ரைட் ஸ்டோனுன்னு சொல்லுவோம். இது வந்து கர்நாடகா ஸ்டேட்டில் அவைலபிள் இருக்குது. அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் கூட நிறைய அவைலபிளாக இருக்குது இது மாதிரி ஸ்டோன்ஸு. இந்த ஸ்டோன் கட்டுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னாக்கா, கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டு கிட்டத்தட்ட 400-500 ருபீஸ் நமக்கு ரெடியூஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு தேவையான மோட்டர், அதாவது சாண்டு சிமெண்ட்டோட குவான்டிட்டியில் 25-30% இருந்தால் இதுக்கு போதுமானது. அடுத்ததாக இதுக்கு பிளாஸ்டிங்கிறது தேவையே கிடையாது. ஸோ பிளாஸ்டிங்கிறது தேவையே கிடையாது. இந்த பில்டிங் மொத்தம் பாருங்கள், இந்த கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு அப்பியரன்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ கட்டியிருக்கிறது ஸ்டோன் நல்லாவே அழகாக தெரியும். ஸோ இதோட விட போகிறதில்ல. பிளாஸ்டிங் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து பாலிசிங் பண்ணுவாங்க. நம்ம எப்படி கிரானைட் இதெல்லாம் பாலிசிங் பண்ணுறோமோ அது மாதிரி இதை மிஷினை வச்சு பாலிசிங் பண்ணணும். அந்த ஹேண்டு மிஷினில் வச்சுட்டு பாலிசிங் பிளேடை போட்டு நம்ம பாலிசிங் பண்ணாங்க நல்லா ஷைனிங் கொடுக்கும். அடுத்து சின்ன சின்ன ஹோல்ஸ் என்ன இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரெட் ஆக்சைட் ஃபில்லப் பண்ணிடுவாங்க. ஃபில்லப் பண்ணிட்டு பாலிசிங் பண்ணிட்டு இந்த குரூ ஒன்றா நீட்டாக செட் பண்ணிடுவாங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு அவுட்லுக் அப்பியரன்ஸ் அருமையாக வர்ற மாதிரி பாலிஷ் பண்ணிட்டு, அதுக்கடுத்து பியூ கோட்டிங் இதுக்கு வந்து பெயிண்ட் கூட ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க. இது வந்து லாங் லாஸ்டிங், நம்மளுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் தேவை கிடையாது. பிளாஸ்டிங் நோ நீடு, பெயிண்டிங் தேவையே கிடையாது. ஸோ அடுத்ததான் என்னென்னா, இது கிராக்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. வால் டேம்னஸ் வராது. ஏன்னா செங்கக்கல் மாதிரி தண்ணியை வந்து அதிகமாக உறிஞ்சாது. சர்ஃபேஸ் மட்டும் தண்ணி உறிஞ்சுமே தவிர உள்ளே இருக்க கடத்தாது. ஸோ இந்த கல்லோட சைஸ் அவைலபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு பை 8 இன்ச்சுங்கிறது ஹைட்டுங்கிறது வந்து 7 இன்ச்சஸ் இருக்குது. 8 இன்ச்சு கிடையாது, 7 இன்ச்சஸ் இருக்குது. அகலத்தில் 9 இன்ச்சு இருக்குது. நீளத்தில் வந்து 1 ஃபீட் இருக்குது. அதாவது நம்ம செங்கக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 9 இன்ச்சு பை 4 இன்ச்சு பை 3 இன்ச்சு ஹைட் உள்ள பிரிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு 8 கல் சமமாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு செங்கக்கல் 8லேருந்து 10 ரூபா வரையும் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 10 ரூபா ஆவரேஜாக எடுத்துக்கிட்டாலும் 12 ரூபாயில் கூட இருக்குது. 10 ரூபா ஆவரேஜாக எடுத்துக்கிட்டாலும் நம்ம வந்து இந்த கல் 8 கல் ஈக்குவல்னா 80 ரூபா வரும். இவங்களுக்கு டெலிவரி என்ன 50 ரூபா தான் வந்துருக்கு. கிட்டத்தட்ட 30 ரூபா கல்லில் சேவிங் ஆகுது, மணல் சேவ் ஆகுது, சிமெண்ட் சேவ் ஆகுது, பிளாஸ்டிங் தேவை கிடையாது, பெயிண்டிங் தேவை கிடையாது, மேன் பவர் காஸ்ட்டு குறையுது. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நல்ல எக்கனாமியாக இருக்குது. அடுத்து இது லாங் லாஸ்டிங் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது, செங்கக்கல்லை கம்பேர் பண்ணும்போது நம்ம லாங் லாஸ்டிங்கில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, செங்கக்கல்லுங்கிறது குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா கல் கரைஞ்சிரும். ஸோ இது நீங்கள் தண்ணிக்கிலே வச்சுருந்தாலும் இந்த கல் கரையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது வந்து ஸ்டோனு, ஐரன் ஒரு FeO2 அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல். அதாவது ஸ்டோன் உள்ள இருக்க வந்து ஐரன் கண்டென்ட் இருக்கும், மேங்கனீஸ் இருக்கும், இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ அதனால் ஐரன் ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த கல் கரையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதனால இன்னொன்று நம்ம அப்பீரியன்ஸுங்கிறது ஒன்று சொல்கிறோம்ல, ட்ரெடிஷ்னலாக நம்ம பழைய காலத்தில் நம்ம வீடு கட்டுற மாதிரி ஒரு நல்ல அப்பீரியன்ஸை காட்டும். ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு அந்த வீட்டில் இருக்கும்போது நல்ல குளுமையாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து நல்ல மண், அதை கீழே இருக்கக்கூடிய அடித்தள மண்ணை கட் பண்ணி எடுக்கிறதுனால இது நல்ல குளுமையாகவும் இருக்கும். இதுக்குள்ளே வெப்பத்தை கடத்தாது, குளிரையும் கடத்தாது. அப்போ நம்ம ரூமில் இருக்கும்போது ஏசிங்கிறது தேவையில்லாமல் நம்ம எக்கனாமிக் காஸ்ட் கரண்ட் பில்லை கூட சேவ் பண்ணலாம். ஸோ இந்த கல்லை நம்ம டிஸ்டன்ஸை பொறுத்து நம்மளுக்கு விலை மாறும். ஆனால் இந்த கல்லை பற்றி நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக கட்டுறது ரொம்ப குறைவாக இருக்குது. இது மாதிரி ட்ரெடிஷ்னலாக கட்டுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று, இதை பற்றி உங்களுக்கு அதாவது இப்போ நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இதை பார்த்துருக்கோம். இது ஒரு வேளை நம்ம ஃபினிஷிங் முடித்த ஒரு பில்டிங்கை பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு ஒரு நாலேஜ் வரும், இதை பற்றின ஒரு தெளிவும் வரும். இன்னொன்று, இதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்ததான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பார்ட் 2, 3 அந்த மாதிரி வீடியோ போடுவோம். இது மட்டும் இல்லாமல் வேறு எக்ஸட்ரா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டிஃபால்ட்டாக இருந்தாலும், டிஃபெக்டாக இருந்தாலும், உங்களுக்கு அட்வைஸாக இருந்தாலும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம ஃபர்தர் வீடியோஸ் வரும். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ.